we are live, ma'am. Okay, sir. Very good morning to all students who have joined us virtually. In fact, today is a great day for all of us because today we are starting our Silver Jubilee batch. It's a unique batch because after 25 வருஷம் கழிச்சு 25வது வருஷத்துல நீங்க எல்லாம் வந்து EGS பிள்ளை குடும்பத்துல இணைய போறீங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து வர்ச்சுவலா ஜாயின் பண்றோம். ஆனா சில விஷயங்கள் நீங்க EGS பிள்ளையை பத்தி தெரிஞ்சுக்கணும். EGS பிள்ளை வந்து ஆரம்பிச்சது வந்து செவாலியர் டாக்டர் GS பிள்ளை அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசு நல்லா படிப்பாரு, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சாரு அவரு. அதுக்கப்புறம் அவரால் படிக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா அவர்கிட்ட பண வசதி இல்லை. அப்ப அவர் வந்து படிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்து வேலைக்கு போகணும்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்படி போய் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை அவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த நாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊரு, இந்த ஊர் அவர் நினைச்சிருந்தாரு. அந்த டைம்ல வந்து காலேஜே கிடையாது, திருச்சி எங்க வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இங்க நாகப்பட்டினம் ஒரு கிராமத்துல வந்து ஆரம்பிச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் திருச்சி ஜோன்லேயே ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக், பிஎட், ஸ்கூலுன்னு சொல்லி ஒரு பெரிய எஜுகேஷன் சாம்ராஜ்யமே வந்து உருவாக்குனால. எதுக்கு அப்படின்னா, இங்க இருக்கிற பசங்க குழந்தைங்க நல்ல படிப்பு படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னைக்கு EGS பிள்ளை அவரோட அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட செக்ரட்டரி, அவங்க பசங்க எல்லாம் வந்து அதே வெளிநாட்டுல கொண்டு போயிட்டு இருக்காங்க, அதே டைமென்ஷன்ல போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜோட மெயின் அட்வான்டேஜ், இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ், இது ஒரு NAC அக்ரெடிட்டட் காலேஜ். அது மட்டும் இல்லாம 25 வருஷம் ஆன காலேஜ். இந்த காலேஜ்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு போனார். என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்க இங்கிருந்து கோயம்புத்தூர், சென்னை போய் படிக்கிறதுக்கு பதிலா அங்க என்ன இருக்குதோ அது வந்து இங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். என் பேரு டாக்டர் சந்திரசேகர். நான் வந்து இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட CEO, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ பிளேஸ்மெண்ட் ரொம்ப வந்து தீவிரமா போக்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து நீங்க வந்து இப்போ அட்டானமஸ் பேட்ச்ல இருக்கும்போது நல்லா படிங்க. ஸோ ஐ வில் பி ஆங்கரிங் திஸ் ப்ரோக்ராம். ஸோ நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே எப்பவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இந்த வருஷம் உங்களுக்கு, அதனால நிச்சயமா நம்ம வந்து குத்துவிளக்கு எடுத்து ஆரம்பிப்போம். ஆனா டிஜிட்டல் முறையில ஏன் குத்துவிளக்கு ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். ஸோ நம்ம வந்து வர்ச்சுவலா குத்துவிளக்கு வேறலாம். ஆரோக்கியம் தனசம்பதः शुभं कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धि विनाशाय दीपज्योतिर्नमोस्तुते दीपज्योतिर्नमोस्तुते शुभं कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शुभं कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः. Sir, voice கேட்கல. Sir, voice not audible, sir. Voice not audible. ஆக்சுவலி எல்லா ப்ரோக்ராமுமே வந்து ஒரு லைட் வச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக we started the program digitally, virtually by lighting the குத்துவிளக்கு. To formally welcome the gathering and everyone, I request Dr. Deepa madam is the HOD of Science and Humanities first year. அவங்க தான் உங்களுக்கு ஒரு வருஷம் பார்த்துட்டு போறாங்க உள்ள. So I request madam to formally welcome the gathering and the guest. Madam, it's yours. Thank you, sir. Good morning, one and all present here. I am Dr. R. Deepa, Associate Professor and Head, EGS Pillai Engineering College, Nagapattinam. இந்த COVID-19 இன்று விர்ச்சுவல் மோடில் நம்மளுடைய முதலாம் ஆண்டு இனாகுரல் ஃபங்க்ஷனை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கையுடன் COVID-19 வீழ்த்துவோம். 5 நாள் ஃபர்ஸ்ட் இயர் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராமுக்கு விர்ச்சுவல் மோடில் வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நீங்கள் இன்று முதல் EGS பிள்ளை குழுமத்தின் உறுப்பினராக, மாணவராக சேர்ந்துள்ளீர்கள். உங்களுக்காக, உங்கள் வெற்றி வாழ்க்கைக்காக எங்கள் குழுமத்தை தேர்வு செய்ததற்கு நன்றி. உங்களை நம்புங்கள், உங்களால் முடியும். உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்கள் குழுமம் எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் என்று கூறி என்னுடைய வரவேற்புரையை துவங்குகின்றேன். பட்டர்ஃப்ளை எஃபர்ட்
அப்படி என்றால் ஒரு தியரி. ஸ்மால் சேஞ்ச் இன் ஒன் ஸ்டேட் கேன் ரிசல்ட் இன் லார்ஜ் டிஃபரன்ஸ். சின்ன மாற்றத்தை ஒரு நிகழ்வில் செய்தால் அது பெரிய வித்தியாசத்தை தரும். கைசன் கோட்பாடு. எதை செய்வதாக இருந்தாலும் இருப்பதை விட நன்றாக மேலாக செய்யுங்கள். இது நம்முடைய இன்ஜினியரிங் மாணவர்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு வருடமும் 8 லட்சத்திற்கு மேலான மாணவர்கள் பொறியியல் பட்டதாரியாக வருகிறார்கள். நீங்கள் உங்களுடைய திறனை மென்மேலும் பட்டை தீட்ட வேண்டும். உங்களுடைய சின்ன மாற்றம் பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு தரும். இதற்கு நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இஜிஎஸ் பிள்ளை குழுமத்தின் தாளாளர் திருமதி ஜோதிமணி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். 10 வருட காலத்திற்கு மேலான உழைப்பு, கல்லூரியின் தரத்தை உயர்த்தி 10,000த்திற்கு மேலான மாணவர்கள் சேர்க்கைக்கு வித்திட்டு உழைத்த எங்கள் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் ஷெவாலியர் ஸ்ரீ பரமேஸ்வரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது சீஃப் கெஸ்ட், மாற்றமே முன்னேற்றத்திற்கான அடிப்படை. இவர் ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன், நேரத்தை நிமிடமாக, நிமிடத்தை வினாடியாக மாற்றக்கூடிய துறையை சேர்ந்தவர். பல மாணவர்களுக்கு தரமான பயிற்சியை தரும் ஐசிடி அகாடமியில் இருந்து எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் டாக்டர் அன்பு தம்பி போஜராஜன், டைரக்டர் ஐசிடி அகாடமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தேவைப்படும் நேரத்தில் தேவையானவற்றை செய்து கல்லூரியின் முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கும் எங்கள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அருள் பிரகாசம் சார், கோவிந்தராசாமி சார், சங்கர் சார் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். திறமைகள் அனைவரிடத்திலும் உள்ளது. ஆனால் அதை திறம்பட செயல்படுத்துவதில்தான் வித்தியாசம் உள்ளது. திறமையை சரியாக பயன்படுத்தி எங்கள் காலேஜை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும் மற்றும் இந்த விழா சிறப்பாக அமைய உறுதுணையாக இருக்கும் எங்கள் சிஇஓ டாக்டர் சந்திரசேகரன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். புதிய சிந்தனை, முக்கியத்துவத்தில் அடிப்படையில் அடையாளப்படுத்துதல், வெற்றியை நோக்கி எதையும் எதிர்பார்க்காமல் கல்லூரியின் முன்னேற்றத்திற்கு ஊந்துகோலாக இருக்கும் எங்கள் முதல்வர் ராமகோபாலன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். கம்மிங் டுகெதர் இஸ் பிகினிங், கீப்பிங் டுகெதர் இஸ் ப்ராசஸ், ஒர்க்கிங் டுகெதர் இஸ் சக்சஸ். எங்கள் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வைஸ் பிரின்சிபல், டைரக்டர், டீன், சிஓஇ, ஹெட்ஸ், அகாடமிக் கமிட்டி சேர்மன், ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அனைவரையும் இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்ரி மூமெண்ட் இஸ் ஃப்ரெஷ் பிகினிங், வாட் வி திங்க் வி பிகம். கனவுகளோடு சிறகடித்து பறக்க வந்திருக்கும் எங்கள் முதலாம் ஆண்டு மாணவ செல்வங்களையும் அவர் தம் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. Thank you, madam, for the short and sweet welcome address. என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. நீங்க ஒரு 5 நாள் ப்ரோக்ராம்ன்றாங்க, இண்டக்ஷன்ன்றாங்க. என்ன எதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். So I request Professor Maligan to please share his thoughts. ஏன்னா இந்த ப்ரோக்ராமோட பேக்ரவுண்ட், ஏன் இந்த ப்ரோக்ராம், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாரு. I request Mani to please take over. Thank you, sir. Very good morning to all. Am I audible? Yes, sir. Okay, thank you, ma'am. Again, very good morning to all, to the each and every participant and presentees of the 2021 Freshers Induction Program. And I am very happy to invite you all for this great event. And every year, very grand manner in the Freshers Induction Programs நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். In the same way, it's a Silver Jubilee year, வெள்ளி விழா ஆண்டு. ஸோ நம்மளோட ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் செவலை ஜிஎஸ் பிள்ளை ஐயா அவர்கள் 1995 இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இன்னையோட நமக்கு இந்த இயரோட நமக்கு வெள்ளி விழா ஆண்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெறுது. 26வது பேட்சா நீங்க வந்திருக்கீங்க. ஐ வெல்கம் யூ ஆல் பர்சனலி ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஸோ எகைன் எவ்ரி இயர் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாரையுமே பிசிக்கலா காலேஜுக்கு வர சொல்லி ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டா நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். பட் திஸ் இயர் அது இன்னும் கிராண்டா விர்ச்சுவலா நம்ம இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போறோம். இட்ஸ் அ நியூ ட்ரெண்ட் அண்ட் நியூ ட்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக். எகெயின் நம்ம இந்த என்வாயன்மெண்ட் எகெயின் நம்ம சஸ்டெயின் பண்ணி இந்த ஹியூமன் பீயிங் கண்டிப்பா இதோட நம்ம மீண்டு வருவோம். அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா விர்ச்சுவல் ஆன்லைன் கிளாஸஸ் அதுதான் நம்ம இப்போதைக்கு பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராமும் கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த 25 இயர்ஸ்ல விர்ச்சுவலா நம்ம இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்றோம். ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்வைட் யூ ஆல். ஸோ இந்த இயர் என்ன சார் ஸ்பெஷல், இந்த கிராண்ட் இயர் ஃப்ரம் லாஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ட், நம்மளோட ரிசோர்ஸ் பர்சன்ஸ், ஸோ கிரேட் பர்சனாலிட்டிஸ், சம் ஆஃப் த
great speakers among the Tamil Nadu whole region சொல்லலாம். ஸோ அவங்க தான் நம்மளோட பெஸ்ட், நம்மளோட ஈவெண்ட்ஸை கிராண்டாகவும் இந்த மீட்டிங்கோட பர்பஸையும் உங்களுக்கு கொடுக்க போறது அவங்க அந்த கிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ நவ் ஐ எம் ப்ரிவிலேஜ் டு இன்ட்ரடியூஸ் ஆல் த ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் 2021. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு வெல்கம் டாக்டர் அன்பு தம்பி போஜராஜன் sir, President ICT Academy Tamil Nadu. I welcome you, sir, and I'm happy to introduce you, sir. And again, 5th October, again, Srimati Bharati Bhaskar madam, a motivational speaker, a well-known speaker, all you know. And on 6th October, Mr. Subramanian Nadarajan, Director and CEO of InfoView company, it's IT company, IT-based company. And on 7th October, Mr. V. Nandakumar is IRS, Indian Revenue Services, Assistant Director, Investigation Department, IT, Government of India. And finally, our prestigious alumni, illustrious alumni, Mrs. Sweta Vishwanath, on 8th October 2020. Again, he is a GM, Assistant General Manager, Specifier Segments, Nippon Paints Private Limited, India. So these are all the great personalities going to share and their experience, and also going to give the purpose of the Fresh Induction Program 2020. And once again, எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். எல்லாம் +2 எக்ஸாம் முடிஞ்சு ஆஃப்டர் லாங் டைம் எல்லாரும் கிளாஸஸ் வந்திருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் ஒருவேளை எல்லாருமே பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படி எடுத்துருவாங்களோன்னு எல்லாருக்கும் ஒரு ஃபியர் இருக்கும். டெஃபினெட்லி நாட். ஸோ அந்த மாதிரி இந்த ஈவெண்ட் நம்ம எடுக்க போறதில்ல. இட்ஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட். அப்புறம் என்ன சார் பெனிஃபிட் இந்த ப்ரோக்ராம்ல? ஃப்ரெஷ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் என்ன நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு புது என்வாயன்மெண்ட்டுக்கு, நியூ என்வாயன்மெண்ட் நம்ம போறோம்னா, அது ரிலேட்டிவ் வீடா இருக்கட்டும், இல்ல நம்ம ஜாபுக்கா இருக்கட்டும், இல்ல காலேஜ், எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பதட்டமும் பயமும் இருக்கும். நர்வஸ் அண்ட் தென் ஃபியர். இந்த ரெண்டுத்தையுமே நம்ம எகெயின் பிளாஸ்ட் பண்ணாதான் we can move ahead. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் அல்டிமேட் திங் டு மேக் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் அட்ஜஸ்டபிள் டு த என்வாயன்மெண்ட். ஸோ இங்க வந்துட்டு காலேஜ் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த என்வாயன்மெண்ட்டை அட்ஜஸ்டபிள் ஆகும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபர்ஸ்ட் மாத்தினாதான் we can move ahead. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எய்ம் உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எங்கள் அல்டிமேட் எய்ம் ஆஃப் த ஃப்ரெஷ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இஸ் டு மேக் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் ஜஸ்ட் அடாப்ட் டு த என்வாயன்மெண்ட். அதுதான் நம்மளோட அல்டிமேட் ரீசன். செகண்ட் திங், ஸோ எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர். என்ன சார் எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர்? அஸ் அ இண்டிவிஜுவல் நான் எப்படி வேணா பிஹேவ் பண்ணிக்கலாம், பட் அஸ் அ பார்ட் ஆஃப் அ குரூப், அஸ் அ பார்ட் ஆஃப் அ சொசைட்டி, ஐ நீட் டு பி ஃபாலோ சம் எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர், ஷோ சம் கல்ச்சர்ஸ். ஸோ உங்களோட எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர் இந்த காலேஜுக்காக இருக்கட்டும், சொசைட்டிக்காக இருக்கட்டும், நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த க்ரௌட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் அ ஃப்ரெஷர் இண்டக்ஷன் ப்ரோக்ராம். தேர்ட் ஒன், அல்டிமேட் ரீசன் இஸ் பாண்டேஜ். ஏன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல என் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க, இருந்தாலும் காலேஜ் வரப்போ நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நியூ செட் ஆஃப் டீச்சர்ஸ், நியூ செட் ஆஃப் அகெயின் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வரப்போ அவங்களுக்கு நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பாண்ட் ஆகணும், ஸோ அவங்கள்ட்ட இருந்து எப்படி நல்லதை நீங்க எடுத்துக்கலாம், நீங்க எப்படி நல்லதை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது உங்களை பாசிட்டிவா எடுத்துட்டு எகெயின் நெகட்டிவ், பாசிட்டிவ் அதிகப்படுத்தி நெகட்டிவ் குறைக்கும். த லாஸ்ட் இஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், சுய பரிசோதனை. ஸோ இதுல என்ன நடக்க போகுதுன்னா, எப்போதுமே நம்மளோட எய்ம், நம்ம லைஃப்ல இதுதான் நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படிங்கிற எய்ம் இருக்கும். ஸோ அதுக்கான பாசிட்டிவ் திங்ஸ் உங்கள்கிட்ட எப்படி ஆட்டிடியூட் எப்படி கொண்டு வருது, நெகட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி குறைக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜன் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஒரு இங்கிலீஷ் த்ரோட் உங்களுக்கு நீங்க எப்படின்னா கம்யூனிகேஷன் ஃப்ளூயண்டா வருது, யாராச்சும் நம்ம பேசினாங்கன்னா நம்மளால அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியாது ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல. ஸோ அப்போ ஒரு நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்மளோட பாசிட்டிவ் எது அதை எப்படி அதிகப்படுத்தலாம், நம்மளோட நெகட்டிவ் என்ன அதை எப்படி ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபீல் ஃப்ரீ. அதுதான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இந்த திங்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமே தவிர, இதுல பர்சனலாவோ டெக்னிக்கலாவோ அவங்க உங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக சொல்லுவாங்களே தவிர, மேக்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ உங்களுக்கு கண்டிப்பா வரப்போறது இல்லை. அதெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். அண்ட் மோவர் இந்த பேண்டமிக் டைம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் மேனேஜ்மெண்ட், நிறைய பேரண்ட்ஸ் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், பிரதர்ஸா இருக்கட்டும், யார் வேணா இருக்கலாம், அவங்க நம்மளோட சொசைட்டிக்காக இந்த கொரோனாவை எதிர்த்து போராடிட்டு இருப்பாங்க. ஈவன் தே ஆர் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அண்ட் தென் சானிட்டரி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டாக்டர்ஸா இருக்கலாம், அண்ட் தென் பேசிக் நீட்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே எங்க மேனேஜ்மெண்ட் சார்பாக நன்றிகளையும் எகெயின் ஏன்னா நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தா கூட ஜஸ்ட் சென்ட் ஏ தேங்க்யூ மெசேஜ் டு தேம். அது கண்டிப்பா அவங்களோட எனர்ஜி லெவல் அண்ட் தென் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அது மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் நம்ம கொடுக்கறதோட நம்மளோட அன்பும் நம்மளோட நன்றியும் அவங்களை கண்டிப்பா பல மடங்கு உயர்த்தும், அவங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால ப்ளீஸ் தேங்க் தேம் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் அண்ட் ஃபீல் குட் அண்ட் ஹேவ் அ வண்டர்ஃபுல் செஷன். And thank you, sir. Thank you for giving an opportunity. Thank you.
Thank you, Kumaran, for a short and sweet talk on it. In fact, ஒரு ப்ரோக்ராம் வந்து நல்ல லெவலுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் யாரா இருந்தாங்கன்னா அந்த காலேஜ் இருக்கிற ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நம்ம காலேஜ்ல வந்து ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் யாரு அப்படின்னா டாக்டர் ராமபாலன் சார். ராமபாலன் சார் ஈஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், பட் ஸ்டில் அவர் வந்து ரொபோட்டிக்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பண்ணுவார் அவர். ஸோ ஐ request Ramabalan sir to share his thoughts and felicitate the function for 2 minutes. Ramabalan sir, it's all yours. Your camera is on. I request you to please switch on the camera. Yes, sir. Thank you, sir. Namaskaram and good morning to all. First of all, I pray the God and our founder chairman, Dr. Chevalier GS Play Ayya, for their blessings. The God is always with us. He is residing inside us. Also, our founder chairman, Dr. Chevalier GS Play Ayya's blessings are with us. You can see him in the background photo of me. Good morning. My sincere and heartfelt appreciation and thanks to our college chairman, Srimati Jyothimani GS Play Amma, our secretary sir, Dr. Chevalier S. Parmeswaran sir, our trust member Sri S. Sangar Ganesh sir, for chief guest of this today's session, Dr. B. Anbuthan B. President, ICT Academy, Tamil Nadu. Our CEO sir, Sri Dr. Chandrasekhar sir, HODs, and faculty members of our institution. The introductory speech, dear student friends, we can know that our college completed 25 years of educational service. So this is a silver jubilee year. So we celebrate it grand manner. Now I appreciate all the first year student friends and their parents of our college, because he selected a premier and an excellent infrastructure institution. Actually, if a college is said to be an excellent or a premier institution, you should have appreciation from all of its stakeholders, especially from central government, state government, ACT, UGC, Anna University, and other accreditation bodies. See, our central government recognized our college by giving the NR of ranking. MHRD of our central government recognized our college as one of the best top 200 engineering colleges in India by giving the NAR of ranking. Our college is listed as one of the top 200 engineering colleges list in the year 2018. Then our UGC recognized our college by giving the autonomous status. See, our college is an autonomous college. You are the fourth batch of our autonomous stream. Then our college got appreciation from the accreditation bodies like NAC and NBA. Our college is accredited by NAC with the A grade. Also, all the UG programs, UGB BTech programs are accredited by NBA New Delhi. Our Anna University Chennai recognized our college by giving permanent affiliation status to all of our eligible programs. So our college is an eminent and best college in this region. So once again, I congratulate all the student friends for selecting this college, for having your UG program in our college. This college is having good infrastructure and a lot of opportunities are there. So I request all my student friends to use this best infrastructure and best opportunities for your betterment.
Today you are going to have an interesting speech from Dr. B. Anbuthambi Sir, President ICT Academy, Tamil Nadu. So enjoy this motivational session. All the very best. Thank you very much for giving this opportunity. Student friends, all the very best. Thank you. Thank you, sir. Thank you for your nice words. In fact, Patina, I remember one word when it comes to program. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டோரியன் அவர் பேர் வந்து காயின் பி அப்படின்னு அவர் பேரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் சேலஞ்சஸ், சேலஞ்சஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு. இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பேண்டமிக். நம்மளால காலேஜ் வர முடியல, வெளியே போக முடியல, ஃப்ரீயாவே போக முடியாது. முதல்ல வந்து நம்ம ஒரு காலத்து ஃப்ரீயா போவோம், அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து ஒரு மாஸ்க் இது மொபைல் தான் போக முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா நம்ம வெளியே போகணும் அப்படின்னாவே மாஸ்க் எல்லாம் போக முடியாது. நம்ம சேலஞ்ச். பட் அதுலயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். நம்ம வந்து சுத்தமா இருக்கலாம், சேஃபா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். So wherever there is an opportunity, there will be a challenge, and wherever there is a challenge, there will be an opportunity. For example, இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆன்லைன் கிளாஸ் பண்றோம். டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கரோனா அப்படின்னு வந்து நம்ம கரோனாவா எடுக்கல. இந்திய ஒரு வேர்டு கரோனா அப்படின்னா do it. Anything and every time we do it. இப்போ இந்த 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே லாக்டவுன். பட் லாக்டவுன் பீரியட்ல நாங்க வந்து இஜிஎஸ்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சிட்டோம், பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டோம், 80க்கு மேல வந்து வெபினார் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து சில காலேஜஸ்னால வந்து கிளாஸ் ஆரம்பிக்க முடியல அப்படின்னா கூட இன்னைக்கு நம்ம வர்ச்சுவலா வந்து இண்டக்ஷன் பண்றோம். இஜிஎஸ் இஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட். And today we have one personality. He is representing ICT Academy. ICT Academy வந்து நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க காலேஜஸ்க்கு, எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அவங்களுக்கு ஆளே கிடையாது. And we have it the personality. அவருக்கு வந்து he does not require any introduction because he is very famous. In spite of that, formula வந்து காலேஜ் ப்ரோக்ராம் வந்து எவ்வளவு முடியுமோ we wanted to make it as a college program பண்ணி. I request Professor Kamalnathan to formally introduce Dr. Anbuthambi sir, President ICT Academy Chennai, and share his thoughts like what's going to be, because Anbuthambi sir is known to everyone, but still உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இன்வைட் பண்ண ரிலீஸ் பண்றதுக்காக I request Kamalnathan to please take over. Kamalnathan sir, it's all yours. Yeah, I am here, sir. I am good morning, Munadal. I am Dr. S. Kamalnathan. I am here to introduce our chief guest on behalf of our college. Dr. Anbuthambi Pojarajan is our chief guest. He is located at Chennai. He has completed his Doctor of Philosophy, PhD in Marketing, Business Management at Sri Chandrasekharandra Saraswati Vishwa Mahavidyalaya in the duration 2015 to 2019. He obtained his master degree in Business Administration with the specialization of Marketing at Madurai Kamarajar University during 2004-2007. He is presently acting as president of ICT Academy. The ICT Academy is a non-profit society and joint venture under the public-private partnership model. He played some important roles in his career throughout his career in the past days. Among them are he acted as Vice President Education Initiatives at ICTACT and Deputy General Manager Technology Enabled Education at Environ Education Limited. Also Senior Manager Retail and Chennai Sales at Environ Education Limited. He is a man of skill set. He acquired so many skills. Among them specifically are team building, competitive intelligence, product promotion, team management, soft skills, e-learning, higher education, training, business development, market research, sales operations, product management, leadership, account management, and SQL. Such an admirable personality is in our midst. In our midst as chief guest and guest speaker, I welcome you, sir, to take over the session. Okay, thank you, Dr. Kamalnathan. Thank you very much. Thank you, Dr. Chandrasekharan. Thank you, Principal Dr. Ramapalan. Thank you, Madam Deepa, and all of you. So, first of all, let me put my warm welcome to all the graduate
students getting into the graduation. Hope my audio and video is clear. Can you reply in the chat window whether my audio and video is clear to all of you? Are you Yes. able to listen to me? Yeah, it's clear. It's clear, Ji. Okay, excellent. So அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான நாள் உங்க எல்லாருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப்க்கு வந்திருக்கீங்க. என்னடா இது செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்றாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். லைஃப் இஸ் அக்கார்டிங் டு மீ லைஃப் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். முதல் பார்ட் ஸ்கூல், அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப நீங்க போன மாசம் வரைக்கும் நீங்க இருந்த ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அதோடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற கோல்ஸ் வேற, அதுல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் வேற, அதுல இருக்கிற உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் வேற, அதுல இருக்கிற உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வேற, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நீங்க செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ல வரீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ல உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்லிட்டே வந்திருப்பாங்க. ரைட் ஃப்ரம் 2வது 3வது படிச்சதுல இருந்து +2 முடிக்கிற வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டே வந்திருப்பாங்க. அது என்ன விஷயம் உங்களால யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த திரும்பி சொல்லியிருப்பாங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும். 12th ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க்னா எவ்வளோ? 1200 மார்க்கா 600 மார்க்குக்கோ 100% எடுக்கணும், 98% எடுக்கணும், 95% எடுக்கணும்னு எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ஒரு மார்க்கை மட்டும் மையமாக வச்சுக்கிட்டு, ஒரு மார்க்கை மட்டும் ஒரு குறிக்கோளா வச்சுட்டு நம்ம 12 வருஷமும் கடந்து வந்திருப்போம். நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்க வந்து நீங்க ஒரு 90% வாங்கியிருக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட் 80% வாங்கியிருக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட் 70% வாங்கியிருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் அந்த +2ங்கிறது ஒன்று முடிச்ச உடனே எல்லாரும் காலேஜ்னு ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகிறோம். அதாவது ஹையர் எஜுகேஷன் மூவ் ஆகிறோம். இன்னைக்கு நீங்க இன்ஜினியரிங் மூவ் ஆயிட்டீங்க. இன்னைக்கு நான் குரூப்ல பாக்குறேன், கிட்டத்தட்ட 350 பசங்க இருக்கீங்க. 350 பேர் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கீங்க. அதுல கொஞ்சம் ஒரு 30-40 பேர் காலேஜ் டீச்சர்ஸா இருப்பாங்க. ஸோ தட் 300 பேருக்கு மேல வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. எல்லாரும் வெவ்வேறு காலேஜ்ல ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, வேற பேக்ரவுண்ட்ல இருப்பீங்க. சிட்டில இருந்து கொஞ்சம் பேர் இருப்பீங்க, ரொம்ப கிராமத்துல இருந்து கொஞ்சம் பேர் இருப்பீங்க, சிலர் வந்து ஒரு தாலுக் ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இடத்துல இருப்பீங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்தும் நீங்க வந்திருப்பீங்க. பட் இன்னைக்கு எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுல இருந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னதான் நம்ம ஒரு கோல் வச்சிருந்தாலும், என்னதான் நான் வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் எனக்கு கடந்த 12 வருஷமா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு எல்லாரும் ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். ஹையர் எஜுகேஷன் வந்து இன்னைக்கு இன்ஜினியரிங் டிசைட் பண்ணி நீங்க இங்க வந்ததுல நீங்க இன்னைக்கு எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டீங்க. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட எல்லாமே முக்கியம்னு ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்மளோட +2 மார்க். எந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு முக்கியம்னு சொன்னாங்களோ அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு அட்மிஷன் வாங்கினதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் திரும்ப ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ங்கிற ஸ்கூல்ல இருந்த அந்த மார்க்குங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் இந்த அடுத்த பார்ட்ல இருக்குமான்னா இருக்காது. ஏன்னா அடுத்த பார்ட் ஆஃப் லைஃப்ங்கிறது தான் காலேஜ். அடுத்த 4 வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி வாழ்க்கையில. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம கிட்டனா, ஸ்கூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலேஜுக்கு போனா ஜாலியா இருக்கலாம், காலேஜ்னாலே நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல் தான் இம்பார்ட்டன்ட், 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு உங்க லைஃப் செட்டில்டு, அப்படிதான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. பட் உண்மை அது கிடையாது. இனிமேதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பம். ஏன்னா கடந்த 12 வருஷமா நீங்க எஃபர்ட் போட்டு இன்னைக்கு ஒரு காலேஜ் பண்ணிட்டீங்க. ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வர்றதுக்கு 12 வருஷம் எஃபர்ட் போட்டீங்க. இப்ப அப்படி கிடையாது. அடுத்த 4 வருஷம் எஃபர்ட்லயே நீங்க அடுத்த பார்ட் ஆஃப் லைஃப்க்கு போக போறீங்க. அதாவது அடுத்த பார்ட்னா என்னது? நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் விச் இஸ் கோயிங் டு பி யுவர் ரியல் லைஃப். அந்த 3வது பார்ட் தான் நம்மளோட ரியல் லைஃப். ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். 12 வருஷம் இருந்த ஒரு லைஃப் முடிஞ்சு போய் இப்ப அடுத்த 4 வருஷம் ஒரு விஷயத்துல ஒரு லைஃப்குள்ள போறோம். அடுத்து இந்த 4 வருஷம் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய அந்த 3rd பார்ட் ஆஃப் லைஃப், அதுதான் நமக்கு முக்கியமான பார்ட். ஏன்னா அதுதான் நம்மளோட லைஃப். இந்த ஃபர்ஸ்ட் 12 வருஷம் நம்ம அப்பாக்கள், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இவங்களுடைய அட்வைஸ், இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் ஓட்ட முடிஞ்சது. இப்ப இந்த 4 வருஷம் நம்ம எதுக்கு தயார்படுத்தி போறோம்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய நெஜோ லைஃப் இருக்கு இல்லையா? அதாவது இந்த 12 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் இப்ப நீங்க படிக்கிறது, அதுக்கப்புறம் வரக்கூடிய 40 வருஷமோ 60 வருஷமோ 100 வருஷமோ நம்ம வாழ போற அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்க்கு நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கான வருஷம் தான் இந்த 4 வருஷம்.
சோ அந்த லைஃப்க்கு நம்மளை தயார்படுத்துறது எந்த 4 வருஷம்? இப்ப நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, இந்த 4 வருஷம் தான். அந்த 12 வருஷம் இல்ல, அந்த 12 வருஷம் ஒரு வெறும் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனை தான் நம்ம கிரியேட் பண்ணிச்சு. இந்த 4 வருஷத்துல நீங்க போடக்கூடிய எஃபர்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டு பி எஸ் வெரி வெரி சீரியஸ் எஃபர்ட். பிகாஸ் அதுதான் உங்களுடைய அடுத்த பல ஆண்டுகளை நிர்ணயிக்க போகுது. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இதுல போக்கஸ்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ நான் இந்த சேட்டை கொஞ்சம் டிசேபிள் பண்ணிடுறேன். அடுத்த ஒரு half an hour நீங்க இங்க போக்கஸ் பண்ணணும்னு நோ மை சின்சியர் ரிக்வெஸ்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த 4 வருஷம் ஸ்டார்டிங் டுடே, இன்னைக்குதான் உங்களோட ஃபார்மல் இண்டக்ஷன். இஜிஎஸ் பிள்ளைல இன்னைக்கு ஃபார்மல் இண்டக்ஷன். இந்த அத்தனை இஜிஎஸ் பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, உங்க பேரண்ட்ஸ் உங்க கூடவே இருக்க வாய்ப்பு இருக்கு, உங்க வீட்டுல இருப்பீங்க, நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, எந்த 12 வருஷம் ரொம்ப முக்கியம்னு நம்ம நினைச்சோமோ அது நமக்கு வெறுமனே அந்த மார்க்குங்கிற ஒரு விஷயத்த இந்த இஜிஎஸ் பிள்ளை காலேஜ்ல ஒரு நல்ல காலேஜ்ல சீட் வாங்குறதுக்கு உதவிச்சு. அவ்வளவுதான். இனி வரக்கூடிய 4 வருஷத்துல நம்ம பண்ணக்கூடிய எஃபர்ட்ஸ், நம்ம போடக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ், நம்ம பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க், அந்த 4 வருஷத்தோடைய விஷயங்கள் தான் நான் படிக்கக்கூடிய காலேஜ். அது அங்க நான் வளர்த்துக்கிற சில திறமைகள் தான் என்னுடைய அடுத்த முக்கியமான பகுதியான வாழ்க்கைய வழிநடத்த கொண்டு போகுது. அதுதான் நம்மளோட ரியல் வாழ்க்கை. ஏன்னா இந்த காலேஜ்ல கூட நம்மள யாரோ கைட் தான் பண்ண போறாங்க. ஒரு டீச்சர் இருக்காங்க, பிரின்சிபல் இருக்காரு, பேரண்ட்ஸ் வீட்டுல இருந்து இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் கைட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு உண்மையை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4 வருஷம் முடிஞ்சு நீங்க வெளியில போவீங்க தெரியுங்களா? 4வது வருஷம் முடிஞ்சு நீங்க வெளில போகும்போது அப்ப நீங்க மட்டும்தான் இருப்பீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க உங்க கூட. சோ அதுக்கு நான் என்ன தயார்படுத்திக்கிறதுக்கான டைம் தான் இந்த 4 வருஷம். So this 4 years is going to be the highly important part of our entire life journey. நீங்க ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம வயசாகி நம்ம ஒரு 100 வயசு ஆற வரைக்கும் டோட்டல் ஜர்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு ப்ராஜெக்டா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 4 வருஷம், ஒருவேளை நீங்க அதுக்கப்புறம் பிஜி பண்ணீங்கன்னா இன்னொரு 2 வருஷம், இந்த 4 to 6 வருஷம் தான் வாழ்க்கையோட முக்கிய பங்கு. ஏன்னா இதுல நீங்க போடக்கூடிய மூலதனம் தான் அடுத்த வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அந்த பாயிண்ட் தயவு செஞ்சு நீங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க. காலேஜ்ங்கிறது விளையாடுறதுக்கு, காலேஜ்ங்கிறது ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா அந்த அபிப்பிராயத்தை முதல்ல தூக்கி போட்டுரும். அப்படி கிடையவே கிடையாது. ஸ்கூலை விடையும் சரி, வாழ்க்கை அடுத்த பார்ட்டி விடையும் சரி, காலேஜ் தான் முக்கியமான எஃபர்ட் போட வேண்டிய டைம். ஏன்னா நம்ம இந்த லாஸ்ட் 12 வருஷம் நம்ம சில ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்து வச்சிருப்போம், சில பேசிக் ஃபண்டமெண்டல்ல கட்டி வச்சிருப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் கட்டி வச்சிருக்கீங்க, இப்பதான் நெஜோ பில்டிங்க கட்ட போறீங்க. இப்ப கட்டக்கூடிய பில்டிங் தான் உலகத்துக்கு தெரிய போகுது. இப்ப கட்டக்கூடிய பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் தான் மக்கள் பார்க்க போறாங்க. ஒரு வேலை வாய்ப்பு போல உங்களை பார்க்க போறாங்க. எல்லாத்துக்குமே இப்போ நீங்க பண்ணக்கூடிய நீங்க இந்த 4 வருஷம் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய இன்புட்டா இருக்க போகுது. சோ திஸ் 4 years, இந்த 4 வருஷம் will be very very important for you. அதுக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன தெரியுங்களா? இனிமே இந்த மாதிரி யார் பேசினாலும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. நான் வந்து சந்திரசேகர் சார்ட்ட கேட்டேன், இங்கிலீஷ்ல பேசணுமா தமிழ்ல பேசணுமான்னு கேட்டேன். அவர் வந்து சொன்னாரு, நீங்க எதுல வேணாலும் பேசலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. பட் நான் தமிழ்லயே பேசுறேன்னா எனக்கு தெரியும், இஜிஎஸ் பிள்ளைக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன் காலேஜுக்கு. நிறைய ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க இருப்பாங்க. ஆனா அதை நம்ம இன்னும் ரீசனா சொல்லிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம முதல்ல வந்து ஆங்கிலத்துல பேசுறத நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா நல்லது, இல்லாட்டி நம்ம அதை வளர்த்துக்கணும். ஏன்னா என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கெரியருக்குள்ள இன்னைக்கு வந்துட்டீங்க, என்ஜினியரிங் துறைக்குள்ள வந்துட்டீங்க. என்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த துறை ஒரு லோக்கல் இண்டஸ்ட்ரி கிடையாது, அது வந்து ஒரு குளோபல் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நாகப்பட்டினத்துல இருக்கீங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு போர்ட் இருக்குன்னு அச்சீவ் பண்ணிக்கலாம். காரைக்கால் ஒரு போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த போர்ட்டுக்கு தேவையான சாதனங்களையோ, அந்த போர்ட்ல இருக்கிற ஷிப்போ, அந்த போர்ட்ல இருக்கிற மிஷினரிஸோ, அங்க தயாரிக்கிறதோ, அதோடைய மூலதன பொருட்களோ, அது எல்லாமே வந்து பல நாடுகள்ல இருந்து வரும். ஒருவேளை நாளைக்கு அங்க நம்ம வேலைக்கு போனா பல நாடுகளோட சேர்ந்துதான் நம்ம வேலை பண்ண வேண்டி வரும். அப்ப நிச்சயமா நம்ம ஒரு குளோபல் லாங்குவேஜ் நமக்கு தெரியும். நான் வந்து நமக்கு தமிழ் எந்த அளவுக்கு நல்லா தெரியுமோ, எந்த அளவுக்கு நல்லா பிடிக்குமோ, அதே அளவுக்கு ஒரு குளோபல் லாங்குவேஜ்ல நம்ம நிச்சயமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஒரு என்ஜினியருங்கிறவன் ஒரு லோக்கல் இண்டஸ்ட்ரி கிடையாது. நல்லா ஞாபகம், என்ஜினியரிங் இஸ் அ குளோபல் மார்க்கெட். நம்ம ஊர்ல ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒருத்தர் இங்க இருக்கிற ஒரு கம்பெனிலயும் வேலை செய்யலாம். அதே அந்த பையன் வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு கம்பெனிலயும் வேலை செய்யலாம், ஆஸ்திரேலியாலயும் வேலை செய்யலாம். சான்ஸ் இருக்கு.
உங்களுடைய இந்த சீனியர்ஸே நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க காலேஜ்ல யாரெல்லாம் எங்கெல்லாம் வேலை பண்றாங்க. சோ அதுக்கான பாசிபிலிட்டி நிச்சயமா இருக்கு. இதே ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கலி சொல்றேன் நான், ஒரு டீச்சர் ட்ரைனிங் நம்ம இஜிஎஸ் பிள்ளைல டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இருக்கு, அங்க ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நான் இதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதே நம்ம தமிழ்நாடுக்குள்ள வேலை பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல தான். சோ அவங்களுடைய அந்த எஜுகேஷன் பிஎட் யாராவது பண்ணாங்கன்னா அதோட மார்க்கெட் மெஜாரிட்டி 99% தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்க போகுது. சோ அவங்களோட குளோபல் மார்க்கெட் கிடையாது, அவங்க வந்து லோக்கல் டொமஸ்டிக் மார்க்கெட். ஆனா உங்களோடது அப்படி கிடையாது. அதை நீங்க முதல்ல மைண்ட்ல ஏத்திக்கணும். சோ இன்னைக்கு ஒரு டிகிரியை சூஸ் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு வந்து இஜிஎஸ் பிள்ளைக்கு வந்துட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த டிகிரியை எப்படி சூஸ் பண்ணிருப்பீங்க இல்ல பண்ணிருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா, சின்ன வயசுல இருந்தே உங்களுக்குன்னு ஒரு சில கனவுகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்குதான் காலேஜ் டிகிரி சூஸ் பண்றதுங்கிறது வந்து பலவிதமான உந்துதலோட சூஸ் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, அதனால நானும் படிக்கிறேன். எங்க அண்ணன் வந்து மெக்கானிக்கல் படிச்சாரு, அதனால நானும் படிக்கிறேன். எங்க மாமா போய் இன்ஜினியரிங் படிக்கிறான், அதனால நான் படிக்க மாட்டேன். அந்த மாதிரியான பல விதமான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நான் பேசுறது நீங்கிற அந்த ஒரு கேரக்டரோட தான். நான் இந்த 350 பேர் கூட பேசுற மாதிரி எனக்கு நான் நினைச்சுக்கல. நீங்க ஒரு இண்டிவிஜுவல். நீங்க வந்து இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப பார்த்த யாரோ நான் ஒரு சாட்ல பார்க்கும்போது கீதா அப்படிங்கிறவங்க வந்து பி மெக்கானிக்கல் சேர்ந்திருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். நான் பேசுறது அந்த கீதா அப்படிங்கிறவங்க கூட தான். இங்க இந்த இந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட தான். கீர்த்தனா சாமிநாதன் கூட, முகேஷ் ரமேஷ், தர்வேஷ் கூட, பிரவீன் ராஜ் கூட, நிதிஷ் கூட, தேவா திருநாவுக்கரசு கூட. சோ இவங்க இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கூட தான் நான் பேசுறேன். நான் இப்ப பேசுறது நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப நீங்க ஒரு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு பர்டிகுலர் துறையை சூஸ் பண்ணிட்டீங்க. அது எப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னா, அதுக்கு உண்டான சில பேக்ரவுண்ட் திங்கிங் உங்களுக்கு இருந்திருக்கும். சின்னதுல இருந்தே நான் ஒரு இன்ஜினியர் ஆகணுங்கிற ஒரு கனவு உங்களுக்கு இருந்திருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி துறையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கணும்னு உங்களுக்கு இருந்திருக்கலாம். எனக்கு மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலைகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு இருந்திருக்கலாம். ஏன் நான் இதை சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சி பண்றோமோ அதுதான் வந்து நல்லா வரும். யாரோ சொல்லிட்டாங்கன்னா இந்த பிரான்ச்சுக்கு சேர்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நல்லா வராது. நமக்கு எந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்லா சமைக்க பிடிச்சிருக்குன்னா அப்பதான் நான் சமைச்சா நல்லா வரும். எனக்கு சமைக்கவே பிடிக்கலன்னு வைங்களேன், நான் வந்து போய் சமைச்சேன்னா நல்லா வராது. இப்ப டிஃபால்ட் வரவே வராது. சோ முதல்ல நீங்க சூஸ் பண்ண துறையில எந்த அவென்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நீங்க முதல்ல உள்வாக்கிங்க. நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டியது இல்லை, உங்க மைண்டுக்குள்ள நீங்க அதை பிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் துறை எடுத்துட்டேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் எலக்ட்ரானிக் சாதனங்களை பார்க்கும்போது எனக்கு அதுல ஏதாவது பண்ணணும்னு தோணுது, அந்த மாதிரி நான் ஒண்ணு தயாரிக்கணும்னு தோணுது, நான் ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி உருவாக்கணும்னு தோணுது அப்படிங்கிற ஒரு உந்துதலை உங்க மைண்டுக்குள்ள நீங்க உருவாக்கிக்கணும். சோ அப்படி ஏதாவது ஒரு துறையை எடுத்து இன்னைக்கு அந்த துறைக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு நல்ல கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டினையும் நீங்க உங்களை கேட்டுக்கணும். இப்ப நீங்க வந்து நாகப்பட்டினம் கிட்டக்கு இருப்பீங்க, இங்கதான் இஜிஎஸ் பிள்ளை இருக்கேன்னு நீங்க சேர்ந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்க சேர்ந்திருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கல்லூரிக்குன்னு பல கேரக்டரிஸ்டிக் உண்டு. அந்த கேரக்டரிஸ்டிக் இஜிஎஸ் பிள்ளைகள் இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல வேண்டாம், நீங்க தான் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க தான் இது உங்கள் வாழ்க்கை. ஒரு நல்ல கல்லூரின்னா என்ன? முதல்ல அவங்க கிட்ட எல்லா விதமான அரசாங்க அங்கீகாரமும் அரசாங்க அப்ரூவலும் இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய நியூஸ் நீங்க பார்க்கலாம், நிறைய இந்த காலேஜுக்கு அப்ரூவல் இல்லை, இவங்க இது இல்லைன்னு பார்க்கலாம். சோ அங்கீகாரம் அப்ரூவல்ல கண்டிப்பா எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட தான் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கிட்டையும் அக்ரிடியேஷன் ஒண்ணு இருக்கிறது இல்லை. அதாவது ரெண்டு விதமான ஒரு கல்லூரியின் தரத்தை நிர்ணயிப்பது NAACங்கிற ஒரு அக்ரிடியேஷன். சோ இந்த கல்லூரியில NAAC இருக்கா? பிரின்சிபல் சொன்னார் ஏதோ NAAC இருக்குன்னு. ஆனா நீங்க செக் பண்ணிக்கோங்க, நான் சொல்லல. ஒரு துறையும் அதோடைய திறமைய அதோடைய தனித்தன்மையும் அதோடைய குவாலிட்டிஸையும் செக் பண்ணி கொடுக்குற அங்கீகாரத்தோட பேர் NBA. ஒரு துறைக்கு NAACங்கிறது ஒரு கல்லூரிக்கு, அந்த கல்லூரி சார்ந்த விஷயங்கள். ஒரு கல்லூரினா இப்படிதான் இருக்கணும்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் வச்சிருக்கு. அந்த ரூல்ஸ் படி அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி NAAC A கிரேடுன்னு ஒரு அங்கீகாரத்தை அந்த கல்லூரி கொடுப்பாங்க. எல்லா கல்லூரியும் கொடுக்கறது இல்ல, வேணுங்கிறவங்க வாங்கிப்பாங்க. என்கிட்ட அந்த திறமை எல்லாம் இருக்குன்னா நான் போய் வாங்கிப்பேன். அந்த மாதிரி ஒரு சில கல்லூரிகள் வாங்கி இருக்கும். சோ இந்த கல்லூரி அதை வாங்கி இருக்காங்கிறது நீங்க இன்ஷூர் பண்ணணும். ரெண்டாவது, நீங்க ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா நிச்சயமா அந்த துறை நல்லதா இருக்கும். ஆனா அந்த துறைக்கு NBA அங்கீகாரம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா NBA அங்கீகாரம்ங்கிறது மேண்டேட்டரி கிடையாது எல்லாருக்குமே. அதாவது கண்டிப்பாக அந்த அங்கீகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த ஒரு
ஒரு காலேஜ் வந்து அந்த துறைக்கு அந்த அங்கீகாரம் வைத்திருக்கோ அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கும்னு அர்த்தம். சோ அந்த NAAC அப்படிங்கிற அந்த கல்லூரிக்கான அங்கீகாரத்தையும் அந்த NBA அந்த உங்கள் துறைக்கான அங்கீகாரமும் இருக்கா இல்லை வரப்போதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். மூணாவது, நீங்க அடுத்த 4 வருஷம் படிக்க போற காலேஜ் கிடையாது, அது வாழ போற காலேஜ். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் உங்களோட அத்தனை திறமைகளும் வெளிக்காட்டக்கூடிய கல்லூரி தான் அடுத்த 4 வருஷம் நீங்க இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது நீங்க பாத்துக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா வெறும் கட்டணம் கிடையாது, வெளியே நிக்கிற அந்த பெரிய பெரிய பில்டிங் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஏன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல வேணா அந்த பில்டிங் மட்டுமே இருந்தா போதும், ஏன்னா எல்லாமே வெறும்னே மெஜாரிட்டி எல்லாம் தியரிட்டிக்கலா இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இன்ஜினியரிங்கிறதே ஒரு பிராக்டிக்கல் துறை தான், தியரிக்கே இடம் கிடையாது. தியரிங்கிறது கொஞ்சோண்டு தான். நான் இந்த மொபைல் அப்படின்னு மொபைலை பத்தி படிக்கணும்னா மொபைலை பத்தி படிக்கிறது 10 நிமிஷம் தான். இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் வந்து ஒர்க் பண்றதுதான் 10 மணி நேரம். சோ 10 நிமிஷம் தியரிக்கு ஆன விஷயங்கள் தான் அந்த கட்டடத்தோட விஷயங்கள். ஆனால் அந்த கட்டடத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறதா என்ன பொறுத்த வரைக்கும் ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க ஒரு துறை எடுத்திருக்கீங்கன்னா அந்த துறை சம்பந்தமான லேபரட்டரி எல்லாம் இருக்கா, அந்த லேபரட்டரியில இன்னைக்கு கண்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஈக்விப்மெண்ட்ஸ் இருக்கா, அந்தந்த துறை சார்ந்த ஏதாவது இண்டஸ்ட்ரியோட டைப் இருக்கா, இதெல்லாம் மாதிரி சில விஷயங்களை நீங்க பாத்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பசங்கள்லாம் கூடி இன்னும் நிறைய பேசுற அளவுக்கோ இல்ல வந்து காம்படிஷன் அட்டென்ட் பண்றதுக்கோ கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கோ கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கா, இல்ல என்னோட ஐடியா நான் ஒரு ஐடியாவை வச்சிருக்கேன், ஒரு சொந்த தொழில் பண்ண போறேன், அதை இன்குபேட் பண்ணணும், அந்த ஐடியாவை நான் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்கா, நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், எனக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா, அலுமினி இன்டராக்ஷன் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே தவிர பில்டிங்கோ இத்தனை ஏக்கர் லேண்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அது வெறும் இடமும் கல்லும் தான். நான் இடமையும் கல்லையும் பத்தி பேசல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அந்த இடத்தையும் கல்லையும் அந்த கட்டிடத்தையும் ஒரு தகுந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க, அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வெறுமனே நான் வந்து பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்ல கிடையாது. சோ அதை நீங்க செக் பண்ணணும். அது கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க, பார்த்துதான் நீங்க வந்திருப்பீங்க. அடுத்த முக்கியமான காரணம் வந்து எல்லா துறையிலும் நீங்க எடுத்திருக்கிற துறையில நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்களா. ஏன்னா அடுத்த 4 வருஷம் நான் சொல்றது எண்ட் ஆஃப் தி டே நமக்கு என்னதான் நான் சொன்னாலும் அந்த மொத்த 4 வருஷ திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான ஒன்றுகோல இருக்க வேண்டியது நம்மளுடைய ஆசிரியர்கள். நம்ம ஹெச்ஓடி யார் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, நம்மள ஒரு சப்ஜெக்டுக்கு யாரு டீச் பண்றா, இந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் PhD படிச்சவங்க இருக்காங்க, எல்லாரும் நல்லா அவங்க எத்தனை வருஷமா இங்க இருக்காங்க, அந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்லூரி எத்தனை இண்டஸ்ட்ரியோட கனெக்ஷன் வச்சிருக்கு. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். சந்திரசேகர் சார் நம்ம எனக்கு ரொம்ப 10-12 வருஷமா தெரியும். அவரோட ஸ்பெஷாலிட்டியா அவர் எல்லா இண்டஸ்ட்ரி கூடவும் சேர்ந்து வேலை பண்றது. எல்லா கம்பெனியும் அங்க வந்து கூட்டு வருவாரு, அவங்க கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவாரு, ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்துட்டே இருக்குங்கிறது எனக்கு தெரியும். பட் நீங்க அதை செக் பண்ணிக்கணும், இண்டஸ்ட்ரியோட டைப் இருக்கா. ஏன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி கிடையாது. நம்ம வந்து பாடம் நடத்தினா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கல்லூரியில நீங்க பார்க்க கூடாது. நல்லா டீச் பண்றாங்க, இட்ஸ் அ குட் காலேஜ் நீங்க எடுத்துக்க கூடாது. நல்லா டீச் பண்றது மட்டும் காலேஜோட விஷயம் கிடையாது. வெளி உலகத்தையும் டீச் பண்ணணும். புக்ல இருக்கிறது மட்டும் டீச் பண்ணக்கூடாது, வெளி உலகத்தையும் டீச் பண்ணணும். அதுக்கு வெளியே இருந்து வரணும். வெளியே யார் வருவா, ஒரு இண்டஸ்ட்ரி தொழில் சார்ந்த வல்லுநர்கள் வரணும், அந்த இண்டஸ்ட்ரி கூட இவங்க டைப் பண்ணணும். அந்த மாதிரி எவ்வளவு இண்டஸ்ட்ரி டைப் வச்சிருக்காங்க, எங்களை மாதிரி ஐசிடி அகாடமி மாதிரி எவ்வளவு இண்டஸ்ட்ரி பாடிஸ் கூட அக்ரிடியேஷன் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க பார்த்துக்கணும். ஃபைனலா நம்ம இந்த 4 வருஷமும் படிக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இருக்கும். நல்ல இடத்துல வேலைக்கு போகணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 60% பேர் நம்ம இன்னைக்கே நம்ம என்ன பண்றோம், நல்ல வேலைக்கு போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் படிக்கிறோம். 60% பேர். பேலன்ஸ் ஒரு 40% பேர் நான் இதுக்கப்புறம் நான் ஹையர் எஜுகேஷன் போகணும்னு நினைக்கலாம், இல்ல நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கலாம், எதுவும் நினைக்கலாம். ஈவன் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போய் அந்த தொழிலை கத்துக்கிட்டு தான் அவங்க வந்து நல்ல ஒரு ஆண்டர்பிரினர் ஆக முடியுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சோ ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணும்னா இந்த கல்லூரியால ஒரு நல்ல வேலை வாய்ப்பை நமக்கு அமைத்து கொடுக்க முடியுமா? எண்ட் ஆஃப் தி டே நீங்க தான் அந்த வேலையை வாங்க போறீங்க. உங்களோட திறமைக்கும் நீங்க வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ்க்கும் தான் அந்த வேலை கிடைக்க போகுது. ஆனா அதுக்கு நம்ம கல்லூரி ஃபெசிலிட்டேட் பண்ணுமா? அதான் இவர் சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றோங்கிறது சொல்லிட்டு இருந்தாரு.
சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துதான் இந்த கல்லூரி நீங்க செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. இதுல எல்லாம் உங்களுக்கு நீங்க டிக் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு சரியான கல்லூரியை தேர்ந்தெடுத்து வந்துட்டீங்கிற அந்த பாயிண்ட வந்து முடிச்சிடலாம் அதோட. சோ அப்படின்னா இதெல்லாம் இருக்கு, இந்த விஷயம் எல்லாம் இருக்கு இந்த காலேஜ்ல. NBA இருக்கு, NAC இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் வச்சிருக்காங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ பால் இஸ் இன் யுவர் கோர்ட். இது எல்லாத்தையும் நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறேன், அடுத்த 4 வருஷம் இது எல்லாத்தையும் நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி என்னையே நான் தயார்படுத்திக்க போறேன் அப்படிங்கிறது இப்ப கொஸ்டின். இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி அந்த BE சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நீங்க இந்த கல்லூரிக்கு வரலங்கிறத முதல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம் ஒரு கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்குற விஷயம் கிடையாது. இதே ஒரு BA படிக்கிறேன்னா நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு நான் BA சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். BA படிச்சவங்க ஏனோ என்னன்னு சொல்லுவாங்க, கிராஜுவேட்னு தான் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். மெடிசனோ இல்ல இன்ஜினியரிங்கோ படிக்கிறவங்க தான் டாக்டர்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. சோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் இந்த இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு முழு இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்ல வேண்டியது ஐஎம் இன்ஜினியர். சோ அந்த ஐஎம் இன்ஜினியர்னு சொல்லக்கூடியதுக்கு நீங்க சிலதை வளர்த்துக்கணும். அதுல இந்த சர்டிபிகேட், மார்க், புக்கு இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான். அது வந்து அது மட்டுமே உங்களை ஒரு இன்ஜினியர் ஆக்கிடாது. சோ இன்ஜினியர் என்பது யார்? இன்ஜினியர் என்பவன் யார்? BE சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா கிடையாது. இன்ஜினியர் என்பவர் உருவாக்குபவர், ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிக்கிறவர், அந்த கண்டுபிடிச்ச ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவர். ஒண்ணுமே இல்லையா, புதுசா ஒண்ணு உருவாக்குறவர், உருவாக்குனதை மேன்மைப்படுத்துறவர். அந்த மாதிரி பல பல உதாரணங்கள் சொல்லலாம். நான் engineer is a person who will develop new things, who will find solutions to the problems. இன்னைக்கு வந்து இதை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எங்கேயோ உட்காந்துருக்கேன், நீங்க எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, வீட்டுல நம்ம பிரின்சிபல் சந்திரசேகர் சார் எல்லாருமே எங்கேயோ உட்காந்துருக்காங்க, நம்ம எல்லாரும் பேசுறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், யாரோ ஒருத்தன் தானே இதை கண்டுபிடிச்சிருப்பான். ஒரு இன்ஜினியர் தானே இப்ப நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருப்பான். இது ஒரு IT டூல், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச யாரோ ஒருத்தர் தான் இப்படி ஒரு போர்ட்டலை டெவலப் பண்ணி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு பேசுறோம். சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? யாரோ ஒருத்தர் இந்த ப்ராப்ளத்தை ஆல்ரெடி யோசிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வரும், எல்லாராலையும் நேரா போய் பார்த்து பேச முடியாது, இந்த மாதிரி ஆன்லைன்ல பேசுறதுக்கான சிச்சுவேஷன் வரும், வராட்டி கூட இந்த மாதிரி ஆன்லைன்ல பேசினா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க வந்து பெரிய ஆளா இருக்காங்க. சோ ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு அதை பிசினஸாவும் ஆக்கிக்கிட்டாங்க யாரோ ஒருத்தர். இந்த பர்டிகுலர் வெப்சைட் இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல, மேல பாத்தீங்கன்னா வெபினார் ஜாம்னு இருக்கு இது. சோ அது ஒரு இன்ஜினியரோட ரோல். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில, எலக்ட்ரானிக்ஸ் துறையில நான் சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு கையில நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட் தான். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகாம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற கேஜெட் தான். இன்னைக்கு வந்து லேண்ட் கிரன்ச் ஆயிட்டு இருக்கு, அதாவது லேண்டே கிடைக்கிறது சிட்டிஸ்ல எல்லாம். சோ எல்லாமே ஹைரைஸ் பில்டிங் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் இல்லாமலோ இல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமலோ நம்மளால இருக்கவே முடியாதுன்னு ஆகி போச்சு. இந்தியா மாதிரி நாடுல வந்து இன்னைக்கும் நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கோம் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள்ல. சோ இனிமேதான் நம்ம நிறைய ஏர்போர்ட் பார்க்க போறோம், நிறைய மெட்ரோ ட்ரெயின்ஸ் பார்க்க போறோம், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதெல்லாம் யாருடைய ரோல்? நம்ம சிவில் இன்ஜினியரும் ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்களோட ரோல் தான். சோ இப்படி ஒரு துறையிலையும் நீங்க எந்த துறையை எடுத்திருந்தாலும் ஒரு துறையிலையும் நீங்கள் கண்டுபிடிப்பதற்கும் நீங்கள் சால்வ் பண்றதுக்கும் பல விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாத்துக்கும் நம்மளை தயார்படுத்திக்கணும் அடுத்த 4 வருஷம். ஏன்னா இந்த ஸ்கூலோட ஸ்கோப்புங்கிறது வேற, காலேஜோட ஸ்கோப் வேற. அதுதான் நான் முதல்ல ஆரம்பிச்சு சொல்லும் போதே, ஸ்கூலுங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 12th முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்க போற அந்த ஒரே ஒரு மார்க் தான் இலக்கா இருக்கும். அந்த இலக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நமக்கு தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, 12ஆம் கிளாஸ்ல நல்லா மார்க் வாங்க, நல்ல காலேஜுக்கு போகணும். அப்புறம் 7th 8th வரும்போது அதை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. 10th 11th வரும்போதுல அதுதான் டோட்டல் லைஃபே. ஏன்னா அந்த என்டையர் 12 இயர்ஸ் ஜேர்னில அந்த 12th மார்க்ங்கிற ஒரு கோல் போஸ்ட் நம்ம எல்லாருக்கும் கண்ணுல தெரியும், ஃப்ரண்ட்ல தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாரோட கோல் போஸ்டும் தெரியும். நம்ம எதுவுமே வந்து இதுல ஒன்றும் யாரும் தனியா எதுவும் ஹைட் பண்ணிடவே முடியாது. அவன் எதுக்காக அவனை தயார்படுத்திக்கிறான்? பக்கத்து வீட்டு ராமும் அதே கோல் போஸ்டுக்காக தான் தயார்படுத்துறான். 1200 மார்க்குக்கோ இல்ல 600 மார்க்குக்கோ நானும் அதுக்கு தான் தயார்படுத்துறேன், நீங்களும் அதுக்கு தான் தயார்படுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது.
இந்த 4 வருஷத்தோட எண்டில் உங்களோட கோல் போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன பொறுத்த வரைக்கும் கோல் போஸ்டே கிடையாது. இந்த வாழ்க்கை வேறு. இந்த அடுத்த 4 வருஷம் உங்களுக்கு ஒரு வெட்ட வெளியான ஒரு பச்சை பசேல் ஒரு கிரவுண்ட் நினைச்சுக்கங்க. ஸ்கூல் எப்படி இருந்தது? ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதுல ஒரு கோல் போஸ்ட் இருக்கு. உங்களோட மார்க்ஸ் 600க்கு எவ்வளவு, நீங்க அதை நோக்கி ஓடினீங்க, போய் பால் அடிச்சீங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் மார்க் வாங்கி இங்க வந்துட்டீங்க அடுத்த கிரவுண்டுக்கு. இந்த கிரவுண்ட் எப்படி இருக்க போது? பிளெயினா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும், ஒரு கோல் போஸ்டும் இருக்காது. ஆனா உங்ககிட்ட ஒரு பால் இருக்கு, நீங்க விளையாடணும், நீங்க கோல் அடிக்கணும். அப்படின்னா நீங்க தான் அந்த கிரவுண்டோட சைஸையே டிஃபைன் பண்ண போறீங்க. நீங்க தான் டிஃபைன் பண்ணணும் எந்த இடத்துல கோல் போஸ்ட் வைக்கணும்னு. அது சின்ன கோல் போஸ்டா இருக்கணுமா, பெரிய கோல் போஸ்டா இருக்கணுமா, வெறுமனே நான் படிச்சு பாஸ் பண்ணா போதுமா, இல்ல கொஞ்சம் பெரிய கோல் போஸ்டா நான் நல்ல வேலைக்கு போகணுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் பெரிய கோல் போஸ்டா நான் ஒரு பெரிய உருவாக்குபவன் ஆகி ஒரு ரியல் இன்ஜினியரே ஏதாவது இனோவேட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டுமா, என்ன வேணாலும் நீங்க தான் பிக்ஸ் பண்ணணும். அந்த கோல் போஸ்ட நீங்க தான் பிக்ஸ் பண்ணணும், நீங்க தான் விளையாடணும், நீங்க தான் கோல் அடிக்கணும், நீங்க தான் முடிச்சு அடுத்த பார்ட்டுக்கு வரணும். அதாவது லைஃப்ங்கிற அதாவது அந்த நெஜோ லைஃப்க்கு நீங்க வரணும். சோ இந்த 4 வருஷத்துல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க என்ன ஆனாலும் உங்களை 4 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த பாட்டுக்கு தள்ளிடும் சமுதாயம். ஒருத்தர் 99% மார்க் வாங்கி ஒரு கிராஜுவேட் ஆகலாம், ஒருத்தர் வெறுமனே ஒரு 80% வாங்கிட்டு ஒரு பெரிய ஒரு பொறியாளர் ஆகலாம், இல்ல ஒருத்தர் அரியர் வச்சுட்டு படிச்சு முடிக்கவே முடியாம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அடுத்த வாழ்க்கைக்கு சமுதாயம் நம்மளே தள்ளி விடும். காலையில இருந்து அனுப்பிச்சிருவாங்க 4 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட முக்கிய பிரச்சனைகளே ஆரம்பம். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா அதுக்குள்ள போகும்போது, அதாவது தேர்ட் பார்ட் ஆஃப் லைஃப், நெஜோ லைஃப் போகும்போது சக்சஸ்ஃபுல்லா போகணுங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சக்சஸ்ங்கிறது நீங்க எப்படி வேணாலும் நீங்க உங்களுக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் நல்லா படிச்சுட்டு போனா போதும் ஒரு சக்சஸ் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க, இல்ல ஒரு நல்ல இன்ஜினியர் என்ன வேணாலும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கங்க, அது உங்க சாய்ஸ். பட் ஆனா நான் சக்சஸ்ஃபுல்லா போகணுங்கிறதுல எந்த இதுவும் இல்லை. யாரும் நான் வெறும்னா நான் அரியர் வைக்கணும், நான் சும்மா இன்ஜினியரிங் படிச்சேன்னு படிக்க மாட்டாங்க. 99% படிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சிருந்தாலும் அவங்க பேரண்ட் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. என் பையனையோ என் பொண்ணையோ இன்ஜினியரிங் சேர்த்துட்டேன் இன்னைக்கே அவங்க ஒரு பாதி ஒரு திருப்தியில் இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா 12 வருஷம் அவங்க கூடவே வந்திருப்பாங்க. 12 வருஷம் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்போ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இப்போ ஒரு இன்ஜினியரிங் சேர்க்கும் போது அதுலயே அவங்களுக்கு ஒரு பாதி திருப்தியா இருக்கும். உங்களை ஒரு பாதி இன்ஜினியர் ஆக்கிட்ட திருப்தி அந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். அவங்களுக்கு டெஃபினட்டா நீங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள், இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த அபிப்பிராயத்தை நீங்க மீட் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்து 4 வருஷத்தோட ஸ்கோப் ஆஃப் காலேஜ்ங்கிறது என்னங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க நகர்த்தணும். திரும்பவும் முதல்ல சொன்ன பாயிண்ட் நான் ரிப்பீட் பண்றேன். ஸ்கூல் விட அடுத்த பார்ட் ஆஃப் லைஃப் விட முக்கியமானது இந்த காலேஜ் லைஃப் 4 இயர்ஸ். யாரோ உங்ககிட்ட காலேஜ்னா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு. அது உங்களை மிஸ்கைட் பண்றாங்க. உங்க வாழ்க்கையோட மொத்த மூலதனமும் இந்த 4 வருஷத்துல தான் இருக்கு. சோ இந்த 4 வருஷத்துல நீங்க பண்ண போற ஒரு விஷயமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அடுத்த வரக்கூடிய 40 to 100 வருஷம், எத்தனை வருஷம் கடவுள் நமக்கு கொடுத்து நம்ம வாழ்ந்தாலும் அதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கலாம். இதே இஜிஎஸ் பிள்ளையில எனக்கு தெரியும் படிச்சுட்டு, ஏன்னா இஜிஎஸ் பிள்ளை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது நடத்துறாங்க, ஒரு அலுமினி மீட் சென்னையில பண்ணாங்க. எனக்கு அது எந்த வருஷம்னு மறந்து போச்சு சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நான் போயிருந்தேன். அப்புறம் இது ஒரு பல ஆண்டு கல்லூரி 25th பேட்ச்னாரு, அதாவது 25 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பேட்ச்னாரு. சோ அவ்வளவு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் இந்த கல்லூரி விட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அந்த அலுமினி மீட்டுக்கு, நான் கொஞ்சம் பேர் பார்த்திருக்கேன். சோ ஒருத்தர் எங்கெங்கயோ இருக்காங்க. நிறைய பேர் அந்த காலத்துல படிச்சவங்க நிறைய பேர் கவர்மெண்ட்ல இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் ஜாபே அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சது. நிறைய கவர்மெண்ட்ல இருக்காங்க, நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தர் நான் பேசினவர் நான் சிங்கப்பூர்ல இருக்கேன்னாரு, நல்லா ஏர்ன் பண்றேன் சார், ஐ எம் வெரி வெல் செட்டில்ட்னாரு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேரக்டரும் தெரியும். அவர் அவரோட வீடு நம்ம திருநள்ளார் பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். ஏன்னா அந்த ஃபேமிலி எனக்கு தெரியும். அவரால் 3rd இயரே பாஸ் பண்ண முடியல. 3rd இயருக்கு அப்புறம் அவரால் அவர் அதை உள்வாங்கி அதோட சீரியஸா எடுத்து படிக்கல. என்ஜினியர் ஆகிறதுக்கான திறமை இருந்தும் அவர் அதை சீரியஸா எடுத்துக்கல. ஜாலியாவே இருக்கணும்னு நினைச்சிட்டாரு. அவரால் இன்னைக்கு அதை இன்னும் அரியர் முடிச்சு அதை கிளியர் பண்ணி வெளியில வர முடியல. சோ 2 கேரக்டரும் இருக்காங்க. எல்லா கல்லூரிகளும் இருப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க ஐஐடியில போய் பார்த்தாலும் சரி, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல பார்த்தாலும் சரி, பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தர் இருப்பாரு, சக்சஸ் ஆகாம ஒருத்தர் இருப்பாரு. நம்ம நினைக்க வேண்டியது அந்த சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தர் இல்ல,
100 பேர் இருக்காங்க. அந்த அலுமினி மீட்டிங்ல எனக்கு ஒரு 500 பேர் வந்தாங்கன்னா 500 பேரும் சக்சஸ்ஃபுல். ஏன்னா இந்த சக்சஸ் ஆகாது ஏதோ ஒரே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த அலுமினி மீட்டிங் வந்திருக்க மாட்டார். ஏன்னா இந்த சினிமாக்கள்ல அந்த சக்சஸ் ஆகாதவங்க தான் காட்டிட்டு இருப்பாங்க. சக்சஸ் ஆகி லட்சம் பேர் வந்து இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்லயும் கூகுள்லயும் உலகத்திலயும் ஒர்க் பண்றாங்க, அதை காட்ட மாட்டாங்க. ஒரு சில சினிமாக்கள்ல வந்து நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க வந்து வேலை இல்லாத இன்ஜினியர் அப்படின்னு காட்டுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் வெறும் சினிமாக்காக எழுதப்பட்ட கதை தானே தவிர அதை நீங்க உண்மையை நம்பாதீங்க. நீங்க வந்து எந்த கல்லூரியில வேணாலும் போய் பாருங்க. நானே நினைச்சு எனக்கு திறமை வேண்டாம், நான் இன்ஜினியர் நான் சரி இல்லைன்னு நினைச்சு நானே ஒதுங்கினாதான் உண்டே தவிர, நீங்க ஒரு பேசிக் லெவல் இன்ஜினியரா வெளியில வந்தாலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளண்டியா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமான்னு எனக்கு தெரியல, இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல பல இடங்கள் பல தொழில்துறைகள் வந்து முடங்கி போகும்போது ஐடிங்கிற ஒரு துறையை மட்டும் ஒரு நாளும் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணல. எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கம்ப்யூட்டர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஆபீஸ்ல என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலைதான் போன 6-7 மாசமாவும் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா இன்ஜினியர்ஸும். நீங்க உங்க ஊர்லயே பார்க்கலாம், நிறைய பேர் வீட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐடி துறை ஸ்பெசிபிக்கா இந்த கோவிட் டைம்ல அதிகமாயிடுச்சு. ஏன்னா இப்ப பாருங்க, நம்ம இப்ப ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லவே இல்லை, நம்ம அதை யூஸே பண்ணல. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்கிற நம்ம கிராமத்துல இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிறவங்களே ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறாங்க, எல்லாருமே மொபைல் வாங்குறாங்க, எல்லாருக்குமே அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. டெலிகாம் வளர்ந்துட்டு தான் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் வளர்ந்துட்டு தான் இருக்கு, ஐடி வளர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த கோவிட் சிச்சுவேஷனே பல துறைகளை வளர்த்துட்டு தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சு பாத்தீங்கன்னா, சோ என்ஜினியரிங் துறையில நீங்க எந்த துறையில எடுத்திருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா துறைகளும் அதுக்குண்டான ஸ்கோப் டெஃபினட்டா பெருசா இருக்கு. அது ஆர்கிடெக்ட் சிவிலா இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலா இருந்தாலும் சரி, இசி ட்ரிபிளியா இருந்தாலும் சரி, ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தாலும் சரி, பயோமெடிக்கல் நீங்க எடுத்திருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான துறைகளும் துறை சார்ந்த கம்பெனிகளும் பல்லாயிரம் இருக்கு, இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி. பட் அதை நோக்கி நீங்க போகணும். நான் அதை நோக்கி போக மாட்டேன், எனக்கு எல்லாமே தானா வரும் நீங்க நினைச்சீங்கன்னா வராது. அதுலயும் தெளிவா இருங்க. ஏன்னா இன்னைக்கு லட்சம் பேர் இந்தியால இருந்து இந்திய அளவுல வந்து ஒரு 3 லட்சம் பசங்க வந்து படிச்சுட்டு வெளியில வராங்க வருஷம். சோ நம்ம வந்து அதை நோக்கி போகணும். ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு தான் இதுக்கப்புறமே எல்லாருக்குமே காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். பட் எனக்கு ஒரு லெவலுக்கு மேல ஒரு திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன்னா நான் எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எனக்கு தேவை ஒரு வேலை, எனக்கு தேவை ஒரு கம்பெனி, எனக்கு தேவை ஒரு கெரியர், அவ்வளவுதான். அது வந்து டெஃபினட்டா இருக்கு, எல்லா துறைகளுக்கும் இருக்கு. இன்னும் எந்த துறை வந்து இதுல நிறைய பேர் வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு சார் இசி எடுத்துட்டு ட்ரிபிள் எடுத்துட்டு அதை எடுத்துக்கலாமோ இது எடுத்துக்கலாமோ? கிடையவே கிடையாது. நீங்க எதை எடுத்திருந்தாலும் குட்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்படி ஒரு வேலையே கிடைக்காத ஒரு துறையா இருந்திருந்தா கல்லூரிகள் அந்த துறையை நடத்திட்டு இருக்க மாட்டாங்க. நல்ல ஞாபகம், கவர்மெண்டே இந்த துறையை நடத்தாது. இன்னைக்கு இஜிஎஸ் பிள்ளை மாதிரி ஒரு காலேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் நம்புறேன்னா, அட்டானமஸ்ன்ற ஒரு அங்கீகாரம் இருக்கு இந்த காலேஜ்ல. சோ உங்க புக்கை சார்ந்து நீங்க படிக்கிற விஷயம் இல்லாம கல்லூரியா நினைத்து பல விஷயங்களை அங்க கொண்டு வரலாம். அதுதான் அந்த அட்டானமஸோட பவர். இப்ப புதுசா திடீர்னு ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜியை எடுத்து வந்து படிக்க வைக்கலாம். அவங்க ஒரு ஜென்ரலா அட்டானமஸ் இல்லைன்னு அது பண்ண முடியாது, ஏன்னா கரிக்குலம் ஏற்ற மாதிரி தான் போகணும். இவங்க அது பல விஷயங்களை மாத்தி பண்ணலாம். சோ ஒரு துறைகள்லயும் அதுக்குண்டான ஸ்பெஷலைசேஷன் என்னங்கிறத பார்த்து அதை நோக்கி நம்மளோட பயணம் இருக்கட்டும். நான் இப்ப ரொம்ப நிறைய சொல்றேன், அதனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். ஐயோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, நீங்க பயந்துட வேண்டாம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். நான் 4 வருஷத்தை மொத்தமா வச்சு பேசிட்டு இருக்கேன். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்னும் 4 வருஷத்தை மொத்தமா படிக்க போறது ஒரு ஸ்டெப்பா தான் போறீங்க. ஆனா சில இன்புட்ஸ் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1, எல்லா விஷயத்தையும் இப்பத்துல இருந்து 4 வருஷத்துக்கு கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 4 வருஷம் தான் உங்களை அடுத்த டோட்டல் லைஃப முடிவு பண்ண போதுங்கிறது 100% நான் சொல்றேன். அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கோங்க. 2வது, என்ஜினியரிங் அப்படிங்கிறது இந்த புக் மட்டும் கிடையாது. சோ அடுத்த 4 வருஷத்துல நான் படிக்க போற எந்த விஷயமா இருந்தாலும் இன்டர்னல், அதாவது நான் இந்த கல்லூரியில படித்தது இல்லாம வெளி உலகத்தையும் நான் கண்ணை திறந்து பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி ஒரு புக்ல சொல்லி தராங்கன்னா வெளியில போய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். உங்களை சுற்றிதான் இருக்கும் இல்லையா? யூடியூப்ல போய் அது என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கணும். அந்த வெளி உலக அறிவையும் நீங்க வளர்த்துக்கணும். 3வது, ஏன் கல்லூரியில ஏன் கிளாஸ்ல இருக்கிற இந்த 40 பேரோ 60 பேரோ இது மட்டும் எனக்கு உலகம் கிடையாது, உலகமே உங்க உலகம். இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்கன்னா அமெரிக்கால இருக்கிற ஒரு கல்லூரியில அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பசங்களோட சேர்ந்து கூட்டு முயற்சி பண்ணி ஏதாவது உருவாக்குவதற்கான காலகட்டம் இது. சோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு உங்க உலகம் பெருசுங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் உலகம் ரொம்ப கிட்டக்க வேற,
ஆன்லைன் வந்துட்டதால உலகம் ரொம்ப கிட்ட, முன்னாடி மாதிரி ரொம்ப தூரம் கிடையாது. அமெரிக்கால இருக்கிற கல்லூரியில் இருக்கிற ஒரு பையன் கூட நீங்க இங்க இருந்து ஒரு ப்ராஜெக்ட சேர்ந்து பண்ணணும்னா அது ஈஸி. சோ வெளி உலக அறிவு ரொம்ப முக்கியம். 4வது, புக்கு நோட்டு அப்படின்னு இருந்த அந்த ஸ்கூல் காலகட்டத்துல நீங்க வரும்போது புக்கு நோட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் காம்படிஷன்ல கலந்துக்கணும், கான்ஃபரன்ஸ்ல போய் பேசணும், ஏதாவது ஒரு பேப்பர் பிரசன்டேஷனா என்னோட திறமையை நான் வளர்த்துக்கணும், சொந்தமா எழுதணும். இப்போ மெஜாரிட்டி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறத படிச்சுட்டு அதை ரிப்ளிகேட் பண்ணுவோம். அதை பைகாட் பண்ணி சிலர் பண்ணுவாங்க, சிலர் புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க. பட் அதை ரிப்ளிகேட் தான் பண்ணி ஆகணும், ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஸ்கூல் மாடலே. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் ரிப்ளிகேட் பண்ணணும். அது தப்புன்னு சொல்லணும். இன்ஜினியரிங் தானே, ஏதோ ஒரு டெக்னாலஜி ஒரு கான்செப்ட் இருக்கு, அது தப்புன்னு நீங்க சேலஞ்ச் பண்ண வேண்டி வரும். அந்த கான்செப்ட இல்ல அது சரின்னு நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டி வரும். சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க டேபிளுக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை நீங்க அடுத்து உருவாக்கிக்கங்க. வந்த உடனே காலேஜுக்கு வந்த உடனே அந்த நட்பு வட்டாரத்தை உருவாக்கிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து முதல்ல இங்கிலீஷ் திறமையை வளர்த்துக்கணும். இங்கிலீஷ் திறமையை வளர்த்துக்கணும்னு உடனே நீங்க போய் இங்கிலீஷ் கோர்ஸ்ல சேருங்கன்னு சொல்ல வரல. இப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க டீச்சர்ஸோட. ஏன்னா ஒரு மாற்றம் திடீர்னு பண்ண முடியாது. ஆனா இப்ப நீங்க பண்ணல, நீங்க ஒரு புது இடத்துக்கு வரீங்க. இப்ப திடீர்னு நாளையில இருந்து அப்பா அம்மாட்ட இங்கிலீஷ்ல பேசணும்னா பேச முடியுமா? கண்டிப்பா முடியாது, அது நமக்கு ஒத்து வராது. இல்ல திடீர்னு நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசணும்னா பேச முடியாது. ஆனா இப்ப ஒரு புது இடத்துக்கு வரோம். இப்ப இந்த புது இடத்துல வரும்போது இப்பத்துல இருந்து நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த 4 வருஷத்துக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அது நிறைய பேர் இப்ப இந்த ஃபைனல் இயர் பசங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது 1000 திறமை இருந்தும் இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லைங்கிறதால ரிஜெக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அது ஒரு முக்கியமான பாயிண்டா நீங்க, ஏன்னா அது திடீர்னு படிச்சுட்டு கொண்டு வர முடியாது. அது ஒரு ஹேபிட். நம்ம அதை பேசிதான் நம்ம வளர்க்க முடியுமே தவிர அதை படித்து வளர்க்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் தப்பான பரவாயில்ல, கொஞ்சம் தப்பாகட்டும், தப்பு பண்ணுங்க, இங்கிலீஷ்ல தப்பாவே பேசுங்க, டசன்ட் மேட்டர். பட் ட்ரை பண்ணுங்க, அட்டெம்ப்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேப்பர் ஏதாவது டெய்லி வாங்கி படிங்க, இங்கிலீஷ்ல நியூஸ் சேனல் பாருங்க. உங்களுக்கு கிரிக்கெட் தான் பார்க்கணுமா, IPL தான் பார்க்கணுமா, இங்கிலீஷ்ல கமெண்ட்ரி சொல்றத பாருங்க. இந்த தமிழ்ல நம்ம ஒரு பாலாஜி சொல்ற அதை பார்க்காதீங்க. நான் தமிழ்ல பாக்குறதால வெறும் ஆட்டத்தை மட்டும் தானே பார்க்க முடியுது. இங்கிலீஷ்ல பாருங்க, அவன் என்ன சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கலாம், ஒரு வேர்ட் பை வேர்டா புரிஞ்சுக்கலாம். சரி, நல்லா புரிஞ்சுக்க. நீங்க எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனாலும் அதுல எனக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் கெயின் ஆகுதாங்கிறத நீங்க பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க யூடியூப்லயே ஏதோ ஒன்று பாக்குறீங்கன்னா, இப்ப என்டர்டெயின்மெண்ட் பல பேர் யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறது தான் நம்மளோட ஃபுல் டைம் வேலை. அந்த டைம்ல உங்களுக்கும் சில திறமைகள் வளர்ற அளவுக்கு இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ்ல மட்டும் பார்க்காதீங்க. தமிழ்ல பாக்குறதுல என்ன ஆகுது, அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு கன்வே ஆகுதே தவிர உங்களுக்கு எதுவுமே வளரல. ஆனா நீங்க அதே நியூஸை இங்கிலீஷ்ல பார்க்கும்போது நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். யூ வில் கெட் யூஸ் டு இட். சோ எல்லா எஃபர்ட்டும் அதுல தயவு செஞ்சு நீங்க முன்னாடி பண்ணுங்க. இப்பத்துல இருந்து போட்டா ஈஸி. சரி, பல விஷயங்கள் நீங்க 4 வருஷம் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது கொஞ்சமா பண்ணி அது ஈஸியா பெருசாயிடும். ஆனா நீங்க லாஸ்ட்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இங்கிலீஷ் சரியா வரல, நான் இப்ப போய் இங்கிலீஷ் பேச கத்துக்கிறேன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதுல ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட் ஸ்கில் இருக்கு, அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கணும் நம்ம. அது இப்ப நீங்க போன உடனே மேத்ஸ் இருக்கும், அந்த மேத்ஸ், பிசிக்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஜினியரிங். அதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கணும். இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கும், அதை நீங்க ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கணும். முக்கியமா சிவில் மெக்கானிக்கலா இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கணும். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நல்ல ஒரு கேரக்டர் நீங்க பில்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த ஆட்டிடியூடுன்னு ஒண்ணு இருக்கும். கடைசியில எந்த விஷயத்துக்காக நீங்க ஒருத்தரை வேலைக்கு எடுத்துக்கிறீங்கன்னு நீங்க எந்த ஒரு பெரிய ஒரு தலைவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, லீடர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அவங்க சொல்ற ஒரே விஷயம், மெஜாரிட்டி ஆஃப் தம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருந்தா நான் வேலைக்கு எடுத்துப்பேங்க. ஸோ அந்த ஆட்டிடியூடு நீங்க பில்ட் பண்ணணும். எனக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் நான் டெவலப் பண்ணிக்கணும், என்னால முடியுங்கிற அந்த நம்பிக்கை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். நீங்க என்ஜாய் பண்ணி பாத்தீங்கன்னா, அப்ப என்ஜாய் பண்ணி அடுத்த 4 வருஷத்தை நீங்க அணுகுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் இன்ஜினியர் அங்க வருவீங்க. எந்த ஒரு வெறுப்போடவும் நீங்க எதையுமே அணுக வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸை, உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை ஸ்ட்ராங்கா முன்னிறுத்தி பண்ணுங்க. முன்னாடி மாதிரி இந்த எல்லாரும் சொல்லுவாங்களே, ஐ மீன் ஹார்ட் ஒர்க்கர்னு. ஸோ இப்போ யூ ஷுட் பி a ஸ்மார்ட் ஒர்க்கர். நீங்க ஸ்மார்ட்டா உங்க வேலைகள் எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ
இந்த நாளுக்கு ஐ திங்க் இதுவே ஜாஸ்தி. நான் இதை தாண்டி பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன்னா இப்பதான் நீங்க உங்களோட லைஃபே ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மெசேஜிங் போதும். ஸோ ஐ வில் ஃபைண்ட் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சு நான் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நான் அடிக்கடி உங்ககிட்ட பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அப்ப இதோடைய நெக்ஸ்ட் பார்ட் அடுத்து நீங்க அதுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க, கல்லூரிக்கு வந்திருப்பீங்க நம்புறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம நிச்சயமா பேசலாம். ஸோ மை ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெஸ்ட் விஷஸ். நீங்க இந்த ஒரு இன்ஜினியரிங் எடுத்து இந்த ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கல்லூரிக்கு சேர்ந்திருக்கீங்க. ஸோ உங்க வாழ்க்கையை நிச்சயமாக சக்சஸ்ஃபுல் அமையுங்கிறது எனக்கு டவுட் இல்லை. என்னோட சின்சியர் ரெக்வஸ்ட் ஆல் பேரண்ட்ஸ், ஒருவேளை பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா என்னோட சின்சியர் ரெக்வஸ்ட், ஸ்கூல் மாதிரி பையனை ட்ரீட் பண்ண வேண்டாம். கிவ் ஹிம் ஆல் ஃப்ரீடம். பட் அட் த சேம் டைம் நீங்க அவங்களுடைய ஒரு ஒரு பார்ட் ஆஃப் மூவ்மெண்ட்லயும் நீங்க கொஞ்சம் கூட இருந்து உறுதுணையா இருக்கணும். நிறைய வெளி உலகம் அவனுக்கு தெரியணுங்கிறதுல, அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியணுங்கிறது இந்த ஒரு இன்ஜினியரிங்க்கு ரொம்ப முக்கியம். இந்த வெறுமனே புக் படிச்சாச்சு, மார்க் வாங்கியாச்சு, அதோட நம்ம வாழ்க்கையை நின்றாங்க இன்ஜினியரிங்ல மட்டும். நிச்சயமா ஒரு பேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அடுத்தடுத்து நவந்தாலே இந்த உலகம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பையனுக்கோ பொண்ணுக்காகவோ காத்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you, sir. Thank you very much for your wonderful talk. In fact, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. It's already getting time, so I request Dr. Ponsai Lakshmi ma'am to formally propose the vote of thanks. Madam, it's all yours. Ma'am, your voice is not clear. அவங்க vote of thanks ப்ரொபோஸ் பண்றது க்ளோஸ் பண்ணுவாங்க. டைம் பையன் பாதியிலே வெளியே போயிட்டாங்க. அது உட்கார சொல்லுங்க. எங்க உட்கார சொல்லுங்க. அவங்க ஒரு சரி அவர் பேசுங்க. ஹலோ மேம், ஒரு நிமிஷம். இட்ஸ் கெட்டிங் டைம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் டைரக்டர் விஜய். விஜய் இஸ் தி விஜய் சுந்தரம் அப்படின்றது எங்க டைரக்டர். அவர் he has been into long areas. Vijay sir, can you share few thoughts please? Director Vijay is already joined us. Vijay sir. Okay, sir. Good morning. கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய டாக்டர் EGS ஐயா அவர்களை வணங்கி தலைவர் ஜோதிமணி அம்மா அவர்கள் கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அங்கமாக இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் இன்று இணைய வழியாக இளங்கலை பயில்வதற்கு நம் கல்லூரியில் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் கல்வி நிறுவனம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி நிறுவனத்தில் இந்த விழாவை சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய செயலர் திருப்பரமேஸ்வரன் சார், அறக்கட்டளை உறுப்பினர் அருள் பிரகாஷ், கோவிந்தசாமி சார், சங்கடனேஸ்வரர் சார், உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி நிறுவனத்தினுடைய இந்த பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் ராமபாலன் சார், முதன்மை செயல் அலுவலர் ஸ்ரீ சந்திரசேகர் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சின்னதுரை முனைவர் சின்னதுரை சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளேன். மாணவி சேர்த்து மைய தலைவர் திரு மணிகண்ட குமரன் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொறியியல் கல்லூரியினுடைய அனைத்து துறை தலைவர்களுக்கும் என்னுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முதலாம் ஆண்டு
துறையினுடைய தலைவி முனைவர் தீபா மேடம் அவர்களுக்கும் அவர் சார்ந்த ஆசிரியர்களுக்கும் இரவாம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பயில்கின்ற அந்த பயில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் மிகவும் ஒழுக்கத்துடனும் சிறப்பாக பயில வேண்டும். இந்த கல்லூரி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கல்லூரியில் 4 வருஷம் நீங்கள் படிக்க போறீங்க. விரைவில் நீங்கள் எல்லாரும் கல்லூரிக்கு வர போறீங்க. கொரோனா என்ற கொடிய நோய் விரைவில் கடவுளுடைய ஆசீர்வாதத்துடன் விரைவில் இந்த உலகத்திற்கு சென்ற பிறகு நீங்கள் அனைவரும் கல்லூரியில் நேரில் வந்து படிக்க போறீங்க. இதோட உள்கட்டமைப்பு வசதி என்பது இந்த திருச்சி ஜோன்ல ஒரு சிறந்த உள்கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஒரு 90க்கும் மேற்பட்ட கல்லூரி பேருந்து இருக்கு. அதே போன்று சிறப்பாக செயல்படக்கூடிய விடுதி, மிக குறைவான கட்டணத்தில் விடுதி வசதி, ஹாஸ்டல் வசதி இருக்கு. சிறந்த ஆய்வக வசதி, லேப்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மோஸ்ட்லி ஒரு 60% ஸ்டாஃப் எல்லாரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். மிகவும் சிறப்பாக உங்களை வழிநடத்துவார்கள். அந்த எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏனென்றால் இங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் 4 வருடம் முடிக்கிட்டு வெளியே போகும்போது ஒரு நல்ல நிலைமைக்கு தான் போயிருக்கிறாங்க. பொறியியல் கல்லூரியில் வந்து இது வந்து ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த துறைக்கு தான் கிடைக்கும், அந்த துறைக்கு கிடைக்கணும்னா ஒரு இது கிடையாது. EGS கல்லூரி பொறுத்தளவு அனைத்து துறையிலும் சிறந்த ஆசிரியர்களும் துறை தலைவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த கல்வி நிறுவனத்தை அழகாக ஒரு கல்லு மாதிரி இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளே வந்தாலும் ஒரு சிற்பி போன்ற இந்த ஆசிரியர்கள் உங்களை அழகாக செதுக்கி 4 வருடம் உங்களை அழகாக வெளியில செல்லும் பொழுது இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வணங்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறையாக உங்களை அனுப்புவார்கள் என்பதற்கு இந்த ஒரு ஆதாரம் இருக்கின்றது. மாணவன் நீங்க நிறைய பார்க்கலாம். நிறைய பிளேஸ்மெண்ட் சைடு, வேலை வாய்ப்பு சைடு நிறைய நாங்கள் உத்தரவாதம் கொடுத்துட்டு இருக்கோம். 100% நாங்கள் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவோம். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மாணவர்கள் பயிலும் போது ஒழுக்கத்துடனும் சிறப்பாக பயில வேண்டும். கடமைக்கு தயவு செய்து நம்ம கல்லூரிக்கு வந்துட வேண்டாம். இதை போன்ற இணைய வழியாக நீங்கள் பயிலும் பொழுதும் ஆசிரியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆசிரியர்கள் சிறப்பாக உங்களை வழிநடத்துவார்கள். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களை ஒழுக்கமாகவும் சிறந்த மனிதராக இந்த உலகத்துல விரைவில் 4 வருஷம் முடிச்சு போகும்போது மிக ஒரு சிறந்த மனிதராக உங்களை வெளியில் அனுப்புவாங்கிறத தருணத்தில் நான் உறுதி கொள்கிறேன். இந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கிய டாக்டர் EGS சேர்மன் ஐயா குறைவான படிச்சிருந்தாலும் இங்கு உள்ள அனைவருக்கும் சிறந்த கல்வியை கொடுக்கணுங்கிறதுனால கலை அறிவியல் கல்லூரி, மருந்தியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி போன்ற பல கல்வி நிறுவனங்களை தோற்றுவிட்டு இன்னைக்கு 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி நிறுவனத்தில் பயின்று வரார்கள். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கல்வி நிறுவனத்தில் முன்னால் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அழகாக வழி நடத்தினால்தான் இந்த கல்வி நிறுவனம் 25 வருஷமாக இப்போ சில்வர் ஜூப்ளி என்ற போயிட்டு இருக்கு. இதை நோக்கி போயிட்டு இருக்காருன்னா அந்த மாணவ மாணவிகள் சிறப்பாக இந்த கல்லூரியை வந்து படிச்சு நல்லது வெளில போனதுனால இந்த விஷயம் நடக்குது. அதே போன்ற இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த கல்லூரியில வந்து சேர்றது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து சிறப்பாக பயின்று நல்ல வேலை வாய்ப்பு பெற்றுக்கொண்டு நீங்க வெளியில போகணும். ஏன்னா உங்களுடைய பெற்றோர்கள் மிகவும் அற்புதமானவர்கள். இந்த கல்வி நிறுவனத்துக்கு மீது அவங்களுக்கு அதிக பற்று இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த கல்வி நிறுவனத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. உங்களோட பெற்றோர்கள் கண்டிப்பா அவங்களுடைய நினைவுகள்லாம் கண்டிப்பா இந்த கனவானது கண்டிப்பா நினைவாக போனாங்க. இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் விரைவில் அனைவரும் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். I am Dr. S. Ponsarai Lakshmi, proposing vote of thanks on behalf of our EGS Pillai Group of Institution and our Engineering College. Good morning to all of you. நிறைமதி நிறைந்த இந்த பௌர்ணமி நன்னாளில் இந்த ஆரம்ப வகுப்பை நடத்துவதற்கு அனைவருக்கும் மனபலமும் உடல் பலமும் தந்து உதவிய இறைவனுக்கு என் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் EGS பிள்ளை கல்வி குழுமத்தின் சேர்மன் ஸ்ரீமதி ஜோதிமணி அம்மாள் அவர்களுக்கும் செக்ரட்டரி சார் ஸ்ரீ பரமேஸ்வரன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று நம்மிடையே இணைய வழியாக அருமையான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்த நமது சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ அன்புத்தம்பி போஜராஜன் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் சார் அவருடைய உரையாற்றிய போது நமது மாணவர்கள் ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஸ்போக்கன் இங்கிலீஷை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே எமது கல்லூரியில் பயிலும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. எங்கள் பசங்களும் அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீனியர்ஸ் ஜூனியர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுனால அந்த வாய்ப்பு வந்து எல்லா பசங்களுக்கும் அவங்களோட டே டு டே காலேஜ் லைஃப்பில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்களோட பசங்க வந்து நீங்கள் சொல்லபடி நல்லபடியாக ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷை வளர்த்து நல்ல ஒரு இன்ஜினியராக வருவாங்க என்று ஐ அஷ்யூர் யூ சார். ஐ தேங்க்யூ அவர் சீஃப் கெஸ்ட் அன்பு தம்பி போஜராஜன் சார் அவர்களுக்கு. மேலும் இவ்விழா இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு உதவிய எம் கல்லூரியின் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அவர்களுக்கும், சிஇஓ சார் அவர்களுக்கும், டைரக்டர்ஸ், பிரின்சிபல் சார், வைஸ் பிரின்சிபல் சார் அண்ட் அட்மிஷன் டைரக்டர்ஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவை இணைய வழியில் இவ்வளவு சிறப்பாக நடத்த உதவிய எம் துறையின் தலைவி டாக்டர் ஆர் தீபா அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் ஹெச்ஓடி எஸ் தாரிணி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எமது ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நாளின் நட்சத்திரங்களான எமது முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு இவ்வளவு அருமையாக இந்த இணைய வழியில் பொறுமையாக இவ்வளவு நேரம் எங்களது உரையை பொறுமையுடன் கேட்டு வாய்ப்பு கொடுத்த அந்த நட்சத்திரங்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவிற்காக உழைத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam, for your wonderful words. In fact, last but not least, இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் தொடரும். மண்டே அன்னைக்கு இதே மாதிரி 10:30க்கு சேம் லிங்க் யூஸ் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. அன்னைக்கு பாரதி பாஸ்கர் மேடம் பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்க டேட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க. மேக் திஸ் ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல். தட் இஸ் வாட் இஸ் அவர் இது. We like to inform you that this is a wonderful program. Make it useful. Don't involve in unwanted activities. I thank each and every one who has joined this, and thank you very much. Thank you, Anbu Thambi sir, for accepting our invitation in a very short and going ahead. I request everyone to say thank you, and we'll just close the meeting. Thank you all.